வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி பெற்றுக்கொள்ளுங்கள். எழுதி தந்துள்ள எல்லா நன்மைகளினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிலெல்லாம் நீங்கள் பெருகுவீர்கள்? சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, ஆரோக்கியத்திலே, ஐஸ்வர்யத்திலே, அற்புதங்களிலே, ஆத்தும அறுவடையிலே, ஆயுசு நாட்களிலே நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறீர்கள் இயேசுவை நாமத்தினால. ஏன் தெரியுமா? ஒன்லி ஒன் ரீசன். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்குது. எனவே பெருக்கத்தை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 50வது இறை ரகசியத்தை நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை கிருபை கிருபை. 49 இறை ரகசியங்கள் அங்கே ஆன்லைன்ல இலவசமாக அவைலபிளா இருக்கின்றன. நீங்கள் அவைகளை கேளுங்கள். சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். இன்றைக்கு 50வது இறை ரகசியம் ஆசீர்வாத சமுத்திரத்தின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் பிளெஸிங் ஓஷன். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் அ பிளெஸிங் ஓஷன். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ஆசீர்வாத சமுத்திரமாக இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் இன்னைக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்க போறேன். என்னங்கள் அப்படி சொல்றீங்க? ஒரு 40 நிமிஷம் கேளுங்க. உங்கள் மனம் இதை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய ஆசீர்வாதம் துவங்கிவிடும். ரைட்? நீங்கள் ஆசீர்வாத பாத்திரங்கள் அல்ல, அல்லது ஆசீர்வாத டேங்க் இல்ல, ஆசீர்வாத கப்பல் இல்ல, ஆசீர்வாத கடலும் இல்ல, ஆசீர்வாத சமுத்திரம். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை நிறைத்து வைத்திருக்கிறார். வசனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். எனக்கு பிரியமான தேவர்களே, பாருங்கள், வேதமெங்கும் தேடி வாசிங்க. சாதாரண ஆசீர்வாதத்திற்கு ஒருத்தரை அழைக்கலப்பா. வேதமெங்கும் தேடி வாசியுங்கள். சாதாரண ஒரு ஊழியத்தை செய்ய ஒருவரையும் அழைக்கல. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் தைரியமா சொல்லுவேன். எந்த ஒரு நபரையும் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அழைக்கவில்லை. எந்த ஒரு ஊழியனையும் சாதாரண ஒரு ஊழியம் செய்ய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அழைக்கல. Each child of God has a great calling and has a great blessing. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் மிகப்பெரிய ஊழியங்களையும் மிகப்பெரிய திட்டங்களையும் வைத்திருக்கிறார். உங்க கேள்விக்கு நான் முடிஞ்ச அளவு பதில் சொல்றேன். சிலர் கேட்கலாம், அங்க நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, பைபிள்ல கொஞ்சம் பேர் தானே ரொம்ப பிரகாசம் அடைஞ்சிருக்காங்க. நல்ல கேள்வி தானே, நியாயமான கேள்வி தானே. எலியா, எலிசா, தாவீது, எஸ்தரு, புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதர், இப்படித்தானே எக்ஸ்ட்ரார்டினரியா பிளெஸிங் வாங்கியிருக்காங்க. அந்த கேள்விக்கு நான் பதில சொல்றேன். அருமையான தேவர்களே, எல்லாருக்கும் கானான் தேசத்தை வச்சிருந்தார். நலமும் விசாலமுமான, அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்களினால் நிரப்பப்பட்டிருந்த, அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் ஃபுல்லி சென்ட்ரல் ஏசியோட வீடு, தோப்பு, துறவு எல்லாம் வச்சிருந்தாரு. After 2 million, 2 entered. பாருங்கள், 25 லட்சம் பேர் சுமாரா புறப்பட்டான்னு வைங்களேன். 20 லட்சத்துக்கு குறைஞ்சவங்க போயிட்டாங்க. மீதி 20 லட்சத்துல 2 பேர் தான் போனாங்க. அதாவது 10 லட்சத்துல ஒருத்தன் தான் புறப்படுற போது. பாருங்கள், லட்சக்கணக்கான பேர் பிரவேசித்தார்கள். ஆனா அவர்கள் வனாந்தரத்துல பிறந்தவங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க, வனாந்தரத்துல பிறந்தவங்க. அதனால்தான் 40 long years it took place. 20 வருஷம், 40 வருஷம், நீண்ட வருஷம். ஏன்? அவருடைய ஆனந்த ஞானம். இவன் ஒருத்தரும் உள்ள போக போறதில்லை. எல்லாம் அவ்வளவு பேரும் அவிசுவாசிக்கான்.
99.99% அவிசுவாசத்தில் இருக்கான். அவிசுவாசிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பொறுத்து இருக்கிற எப்பா வனாந்தரத்துல பெற்று தொலைங்க, பெருகுங்க, பெரிய இடத்த வச்சிருக்கேன், பெரிய வீடுகளை வச்சிருக்கிறேன், பெரிய தோப்பு துறவுலாம் வச்சிருக்கேன், நீங்க வரைக்கும் அந்த ரவுடிகள் அந்த ராட்சதர்கள் நான் வச்சிருக்கேன், ஏன் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் பாருங்க. எப்பா அவருடைய அனந்த ஞானத்தை ஆராய்ந்து முடியாது. அப்போ 10 லட்சத்துல ஒருத்தன் தான் ஷைன் பண்ணாங்க, காலேபும் யோசுவாவும். அதே போலதான் ஆசீர்வாதங்களும் திட்டங்களும், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய பெரிய திட்டங்களும் 100க்கு 100 எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் ஆயத்தமாக இருந்தாலும் அதை அறிகிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நாட் ஈவன் 0.1%. எத்தனை பேருக்கு புரியுது? நான் என்ன விரும்புறேன் தெரியுமா? என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே இந்த 0.1%ல வந்துருங்கிறேன். அது என்ன 0.1%? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படுதல். ரைட்? அது என்ன 0.1%? உலகத்தை உலுக்கின பவுலை போல மாறிவிடுவது. அது என்ன 0.1%? ஆடு மேய்க்கதான் லாய்க்கு, ஆனா அரசனாக அமர்ந்து கொண்டிருந்தானே அந்த மேலான பதவி, அட்ரஸ் இல்லாதவா, அடிமை, அரசி, 127 தேசத்துக்கு அரசியா இருந்தால அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை, மேலான ஊழியம், மேலான பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப என்னையா செய்யணும்? சத்தியத்தை சரியா அறியணுங்க. ரைட்? இன்னும் நான் கிறிஸ்பா சொல்லித்தரேன். மரண வசனங்களை வாசிக்க செய்யாத. மரண வசனங்களை உங்க பாஸ்டர் பேசுனா அந்த சர்ச்சுக்கு போகாத. அது என்ன மரண வசனம்? நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா அதன் அடிப்படையில் தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உங்க விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்தி விடும். அவரும் வாழ மாட்டாரு, அவன் பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் வாழ மாட்டார். ஏன்? அது சுயநீதி. மனித முயற்சியினால் நீங்க நீதிமானாக விரும்புகிறீர்களே, அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பாடுவாங்க, நீ பாவி, தேவனால் உன்னை நேசிக்க முடியாது, நீ தெள்ளு பூச்சி, மாட்டிட்டீங்க. ஆகையினாலதான் 99% அங்கே இருக்காங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்க இதை கேளுங்க. ஜீவ வசனத்தை மாத்திரம் தான் தியானிக்கணும். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ நல்லா இருப்பா, நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றும் நல்லா இருக்கணும். 7 வசனம் இருக்குங்க, எவனும் உன்னை எனக்கு சொல்லி தரல. நீங்கள் அப்படித்தானே கஷ்டப்படுறீங்க. உபாகமம் 5:29 நீங்களும் உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்பா, இதுதான் தேவனுடைய விருப்பம். யாருமே சொல்லி தரல. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள், ஒருத்தர் சொல்லி தரலையே. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், ஒருவர் சொல்லி தரலையே. மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க உனக்கு அதிகாரமும் வல்லமும் இருக்கு, ஒருவர் சொல்லி தரலையே. நீ பூமியையே ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறாய், ஒருவர் சொல்லி தரலையே. அதனாலதான் நான் ஆதங்கத்தோடு பேசுறேன். அருமையான தேவர்களே, சாதாரண வாழ்க்கைக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு ஆசீர்வாத சமுத்திரமாக இருக்கிறீர்கள், பிளஸிங் ஓஷனாக இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான வல்லமையினால் நீங்க நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ சில கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலை கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். என்ன கேள்வியெல்லாம் கேட்க போறோம் தெரியுமா? இந்த ஆசீர்வாதங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு? ரைட்? அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த ஆற்றலின் அளவு என்ன? ரைட்? இவைகள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? இதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஹல்லேலூயா. முதலாவது அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொன்னார்? வெரி இம்பார்ட்டன்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். You are the salt to the world. You are the light to the world. சொன்னாரா இல்லையாங்க?
அவர் பொய் சொல்ல மாட்டாரு, உனக்கு தெரியும். அப்போ நீ பூமியை ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாய். Am I right or not? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சால்ட்டாக, ஒரு லைட்டாக நீ இப்பொழுதே இருக்கிறாய். பூமியையே ஆசீர்வாதத்தினால் நிரப்பக்கூடிய ஒரு மகா பெரிய சமுத்திரமாக எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் தேர். ஒவ்வொரு தனி நபரும். ஒருவர் என்னோட நம்ம செய்தி நிறைய கேட்டவர் சொன்னார், பிரதர் நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர் பிரதர், ஒரு விசுவாசிக்கு ஒரு உலகத்தை கொடுக்க முடியும்னாரு பாருங்க. அப்போ இந்த 800 கோடி மக்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த அளவு நீங்க என்ன செய்றீங்க? பெரிய ஆசீர்வாத சமுத்திரமாக இருக்கிறீர்கள். இப்போ எங்கே அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார்? ரைட்? நியாயமான கேள்வியா இல்லையா? இவ்வளவு பெரிய வசனம்லாம் இருக்கு, நீங்களும் எடுத்து சொல்றீங்க. எங்க அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? உனக்கு உள்ளேதான் இருக்கு. அந்த ஆசீர்வாத சமுத்திரம் உனக்கு உள்ளதான் இருக்கு. அங்கிள் நான் இவ்வளவுதாண்டி தானே இருக்கேன், ஒரு 6 அடி தானே இருக்கேன், 2 அடி தானே அகலமா இருக்கேன். உனக்குள்ளதான் இருக்கிறது அந்த ஆசீர்வாத சமுத்திரம், உனக்குள்ளதான் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உனக்கு உள்ளேதான் வச்சிருக்குப்பா. அதனாலதான் இயேசு சொன்னாரு 7:38 of book of John. என்ன சொன்னாரு? வாசிக்கட்டா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம் மிக 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 முக்கியமான வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நான் ஏன் தைரியமா சமுத்திரம் இந்த தலைப்பு கொடுத்தேன் தெரியுமா? நூற்றுக்கணக்கான நதிகள் ஆசீர்வாதமான சமுத்திரமாகிய உன்னிடத்திலிருந்து போயிட்டே இருக்குப்பா. எத்தனை பேர் புரியுதுங்க? நதி போகும்னா பரவாயில்ல. ஒரு நதி என்றால் 4 பெரிய ஆறுகள். அது ஏதேன் தோட்டத்துல ஓடிட்டு தேடி வாசிங்க. இதுல என்ன சொல்றாரு? உன்னிடத்திலிருந்து நதி ஓடுன்னு சொல்லல, நதிகள் ஓடும். அந்த நதிகள் 100 நதியா இருக்கு, நதிகளா இருக்கலாம், 1000 நதிகளா இருக்கலாம். ரைட்? பென்னிகின் வந்து நிற்கிறாருங்க, லட்சங்கள் சுகமடைகின்றன. பாம்பேல, உலகத்துல எங்க போனாலும். எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? அங்கிள் இது நீங்க சொல்ற அளவுக்கு என்னால ஒரு பெரிய ஊழியத்தையோ பெரிய பிசினஸையோ செய்ய முடியும்னா எனக்கு தனியா கவுன்சிலிங் கொடுங்க, எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறோம். ரைட்? நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள தேவன் அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை போல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? 10 லட்சம் சபைகளை அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய கிருபையினாலே நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். ஐ am able to imagine. ஏன்னா நான் சத்தியத்தை சரியா இருந்தேன். சாதாரண ஆசீர்வாதத்திற்கு ஒருத்தரை அழைக்கலங்க. நீ இன்னைக்கு பரதேசி மாதிரி இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவன் பரதேசி தானங்க. சொஜோனர் ஆபிரகாம், அவன் நல்லவனும் கிடையாது, ஒழுக்கமானவனும் கிடையாது, பரிசுத்தமானவனும் கிடையாது மனுஷனுடைய பார்வையில். ஆனா தேவனுடைய பார்வையில நீதிமான். ஏன்? அவன் விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரைட்? கர்த்தரை விசுவாசிப்பது எளிதுங்க, அவிசுவாசிப்பது தான் கஷ்டம். அவிசுவாசத்துக்குள்ள உங்களை தள்ளுறதுக்கு வசனத்தை தேடி தேடி எடுக்கிறாங்க. என்ன வசனத்தெல்லாம் எடுக்கிறாங்க? அவர் கோபமாக இருக்கிறார், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரு. யோபு என்ன சொன்னா? நிர்வாணியா வந்த நிர்வாணியா போகிற. மரண வசனத்தையே தோண்டுவாங்க, நான் ஜீவ வசனத்தையே தோண்டுகிறேன். ஏழைகளுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சங்க. ஒரு 7 வருஷத்துக்குள்ள மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிலே தேவன் என்னை பொருளாதாரத்தில் பெருக்கி இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 100க்கும் அதிகமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. தண்ணீரை போல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ரைட்? 20க்கும் அதிகமான தேசங்களிலிருந்து நம்முடைய செய்தியை கேட்கிறாங்கங்க.
இந்த செய்தி 100 மொழிகள்ல வரப்போகுது. 10 லட்சம் சபைகளை நாட்ட போகிறேன். 1000 மிஷனரி மூவ்மெண்ட் லீடரை எழுப்ப போறேன். இதெல்லாம் எதனால எனக்கு அந்த விசுவாசம் வந்தது என்றால், எனக்குள்ளே தேவன் என்னை ஒரு ஆசீர்வாத சமுத்திரமாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாத சமுத்திரத்துல என்னெல்லாம் இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு, பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அந்த அளவுக்கு தேவன் உங்களை நிரப்பி எங்க வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார். வெளியே தேடாத, வெளியே தேடாத, ஆசீர்வாதத்தை வெளியே தேடாத, வல்லமையை வெளியே தேடாத, பதிலை வெளியவே தேடாத, எல்லாம் உனக்குள்ள இருக்கு. இதை அறிஞ்சவன் தாங்க எலியா. பழைய ஏற்பாட்டு எனக்கு அது ஆச்சரியமா இருக்குங்க. ராஜா நான் சொன்னாதான் உங்க தேசத்துல மழை வருங்கிறாங்க. அவன் எதை சொல்ல போறான்? நாவால சொல்ல போறான். இனி இந்த தேசத்துல மழை வராதுன்னா மழை வராது. மழை வானம் வரும், போனா போகுங்க. சமுத்திரமாக நான் இருக்கிறேன். வல்லமையான சமுத்திரம், ஆசீர்வாதமான சமுத்திரம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. What a loving daddy. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்க்கை காத்திருக்கிறது. அரைகுறையான ஊழியம் செய்ய முடியுமா? 1000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஊழியத்தை முடிக்க முடியுமா? சான்ஸே கிடையாதுங்க. அந்த 0.01% அது கூட சேர்ந்துடுங்க. காலேபோடு சேர்ந்துடுங்க. யோசுவாவோட சேர்ந்துடுங்க. யோசுவா மார்தட்டி சொல்ற, எப்பா நான் 50 அரை நூற்றாண்டுக்கு மேல ஆண்டவரோட சஞ்சரித்தப்பா, அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது. அப்போ அவர் சொன்ன கெட்ட வார்த்தையெல்லாம் தவறலாம். அவர் சொன்ன தவறான தீமையான வார்த்தை என்ன? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவன். அதை பிடிக்காத, குற்ற உணர்வுல போயிருவா. எதை பிடிச்சுக்க? 1000 தலைமுறை மட்டும் நான் இறக்க செய்கிற தேவனா இருக்கிறேன். ரைட்? உங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு? உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வார்த்தை எடுக்காத. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வார்த்தையை பிடிச்சுக்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை வேணுமா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அந்த வசனத்தை பிடிச்சுக்க. இன்னும் என்ன சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீங்க. அந்த வசனத்தை பிடிச்சுக்க. ரைட்? நீ சதா பாவி. யோபுடைய நண்பன் சொல்றத உங்க பாஸ்டர் சொல்லி தராரு. நீ பாவி, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்காரு. அதை பிடிக்காத. இயேசு சொன்னார் பாரு. எதை சொன்னாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். பவுல் சொன்ன பாருங்க, நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். வாசிங்க. இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, குழப்பம் இல்லை, பயம் இல்லை, எதெல்லாம் இல்லாமல் போகுமோ அவைகள் இல்பொருளாகி விட்டன. நான் தேடியும் காணவில்லை. எதெல்லாம் இருக்க வேண்டுமோ எல்லாம் வந்துச்சு. ஐஸ்வர்யம் வந்துட்டு, சமாதானம் வந்துட்டு, அற்புதம் வந்துட்டு, ஆனந்தம் வந்துட்டு, குதூகலம் வந்துட்டு, கொண்டாட்டம் வந்துட்டு, குடும்பத்தில் சமாதானம் வந்துட்டு, வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விபத்து இல்லைங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. யோசுவாவுக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வைங்க, யூடியூப்ல அவனுடைய திங்கிங், அவனுடைய தாட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சுன்னா உலகத்தை கலக்கியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துக்கொண்டான். அவர் சொன்னதுல இன்ட்ரெஸ்டிங்கான என்ன தெரியுமா? நீ கானானுக்குள்ள போய் இந்த கூட்டத்துக்கு எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுப்பாய். அதே எடுத்துக்கொண்டான். இன்னொன்னு எடுத்துட்டான். பலம் கொண்டு திடமனதாயிரு. ரொம்ப முக்கியங்க. பலம் கொண்டு திடமனதா இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. இட்ஸ் நாட் ஆஃப் த லார்ட். உங்களை அதாவது உங்களுடைய இருதயத்துல ஒரு தைரியத்தை சுதந்திரிக்க வேண்டியது உங்க பொறுப்புங்க. மரண வசனத்தை பேசுகிற பிரசங்கத்தை கேட்டா நீ எப்படி இருதயத்துல பலம் கொள்ளுவாய்? ரைட்? சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்டா உன் இருதயம் எப்படி ஸ்திரமடையும்? காஞ்சி கருவாடா போயிடுச்சு. நம்பிக்கையே இல்லை. டிப்ரெஷன்ல போய் உட்காந்து. ஏன் நான் இதை தெளிவாக பேசுகிறேன் என்றால், நம்முடைய செய்தியை டெலிவிஷன் மூலமாகவும் யூடியூப் வாயிலாகவும் கேட்கிறவங்க கூப்பிடுறாங்க. சாட்சியை கேட்டா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒரு அம்மா 20 வருஷம் பெந்தேகோஸ்து சபைக்கு போயிருக்காங்க. ஐயா உங்க செய்தி 20 செய்தி கேட்டேன் ஐயா,
நான் எத்தனையோ முறை அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போகும்போது 3 முறை சூசைட் பண்ணலான்ட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேன். எனக்கு விசுவாசம் வந்துட்டியா, நான் வாழ்ந்துருவேன் என்கிற விசுவாசமாகிய அந்த விசுவாசம் எனக்கு வந்துட்டு. நான் இப்போ எந்த சர்ச்சுக்கு போவது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையான உங்கள் ஆன்லைன் சர்ச் சர்வீஸ் வருது, அதோட சேர்ந்து நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. ஏமா உங்கள் பாஸ்டர் உன்னை தேடி வரலையா? ஐயா வந்தாரு ஐயா. நான் சொல்லிட்டேன், 20 வருஷம் உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, நாசமாக போயிட்டேன். கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசி பார்க்கவே இல்லை. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், துர்ச்செய்தியை பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன், சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தேன் பாஸ்டர். நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் இப்போ தூங்குறேன், நான் வாழணும், தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அவர் சொன்ன தீமையான வார்த்தையை தான் தியானிப்பாங்க. அவர் ஆபிரகாமை சோதித்தார், யோபை தியானிக்க அனுமதித்தார். இப்படி குப்பையை கண்டு தோண்டி தோண்டி எடுக்கிறது. யாக்கோபு 1:6-7 தோண்டு, யாக்கோபு முழுசு வாசி. அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எது வேணுமோ எடுத்துக்க, உனக்கு முன்னாலே எல்லாத்தையும் வச்சிருக்கப்பா. ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், மரண வசனத்தையும் வச்சிருக்கிறேன், ஜீவ வசனத்தையும் வச்சிருக்கிறேன். எது வேணாலும் நீங்க எடுத்து சாப்பிடலாம். நான் 65 வருஷம் கர்த்தர் நல்லவர்னு ருச்சி பார்க்கலங்க. ஏன்னா மரண வசனத்தையே தான் சொல்லி கொடுத்தாங்க. அவர் உன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு, அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதா உனக்கு வேலை. எப்போ அவர் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்காருப்பா. ஒரே ஒரு காரணத்திற்காக, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீ ஏற்றுக்கொண்டாய அந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக உன்னை தகப்பனாகிய தேவன் உன்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் என்கிற ஒரே சத்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதானே அந்த நல்ல தகப்பன் கதையை சொல்றாரு. நடுத்தருவில் நிக்காதீங்க, நடுத்தருவில் நிக்காதீங்க. அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடைய நாமம் நித்தமும் இடைவிடாமல் தூஷிக்கப்படுகிறது சொல்றாரா இல்லையா? விக்கிரக ஆராதனை செய்கிறவரோ எங்க போறான்? ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கிறா, நீயும் படுத்திருக்கிறா. விக்கிரக ஆராதனை செய்யறவனும் மாறுவாரி கடையிலுக்கு போறான், நீனும் போற. அப்ப இதனால என் நாம தூஷிக்கப்படுதா இல்லையா? அவர் உன்னிமித்தமாக சந்தோஷப்பட விரும்புகிறார். எப்படி சொல்றாரு தெரியுமா? நான் உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்திங்கிறார்ப்பா. புகழ்ச்சி, கீர்த்தி. எரேமியா 33:9 படி, நீ நல்லா இருந்தா அவருக்கு மகிழ்ச்சியாம் கீர்த்தியாம் புகழ்ச்சியாம். 32வது அதிகாரத்தை சொல்லு, எனக்கு சந்தோஷங்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக எங்களுடைய செய்திகளை கேளுங்கள், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆசீர்வாத சமுத்திரமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy we have. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை நம்பி இருக்கிறார். எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே பிதாவாகிய தேவன் குமாரனை நம்பி இருந்தாரோ இல்லையா? கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருந்தார். எப்பா என் மகன் இருக்கான், உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் பார்த்துடுவான் நம்பி இருந்தார். கிபி முதல் நூற்றாண்டிலே சீசர்களை நம்பி இருந்தார். இந்த 21வது நூற்றாண்டில உன்னை நம்புகிறாரா இல்லையா? மிகப்பெரிய நம்பிக்கை உன் மேல வச்சிருக்கிறார்ப்பா. அதனாலதான் என் மூலமாக பேசுகிற பேச்சை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உங்களிடத்துல பேசும்போதே தேவன் என்னுடைய இருதயத்துல பேசிட்டா இருக்க. அதைத்தான் நான் எடுத்து சொல்லிட்டே இருக்கேன். நோட்ஸ் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க, மற்றவை எல்லாவற்றையும் இன்ஸ்டன்டேனியஸா தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசுகிறவர் நான் அல்ல, தேவனே ஓ சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்தும்படியாக என் மூலமாக குப்பா சுப்பானாகிய என் மூலமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் இப்போ குப்பா சுப்பான் கிடையாது, ஒரு நாள்ல இருந்தேன். சத்தியத்தை சரியாக அறியாத வரைக்கும் ஐ வாஸ் குட் ஃபார் நத்திங். என்னுடைய ஃபேக்டரியிலங்க 25 வருஷம் நடத்தினேன். 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்க. அங்க ஒரு 30 பேர் அங்கே தங்கியிருப்பாங்க. அங்கே சமையல், அங்கே சாப்பாடு. காலையில 8ல இருந்து 9 மணி வரைக்கும் நான் பைபிள் சொல்லி கொடுப்பேன். எதை சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? மரண வசனத்தையே தான் சொல்லி கொடுத்தேன். ரைட்?
அவ்வளவு எளிதா ஆண்டவர் உனக்கு தரமாட்டாரு. நீ காலையில 1 மணி நேரம் முழங்கால் போட்டியா, லுங்கியை காட்டு தூக்கு, பேண்ட்டை தூக்கு, முழங்கால் தேயவே இல்லையே, எப்படி தேவன் உன்னை குறித்து சந்தோஷமா இருப்பாரு? 3 வருஷம் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட கேட்காத கேடுகட்ட கேள்வியெல்லாம் நான் கேட்டேங்க. காலையில ஜெபம் பண்ணியா, உபவாசம், இந்த மாசம் உபவாசம் பண்ணியா, ரைட், பரிசுத்தமா இருந்தியா? ஐயா, இந்த 3 கேள்வியை இயேசு கிறிஸ்து ஒரு நேரம் கூட கேட்கலங்க. உங்க போதகர் கேட்கிறார். ஏன் தெரியுமா? உன் விசுவாசமாகிய கப்பலை உடைச்சு என்ன செய்யணும்? இதாங்க பிசாசுடைய திட்டம். ஆனால்தான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பெயர் கொடுத்தாரு? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். ஆகையினால்தான் பவுல் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்தாரு? வேத புரட்டர்கள். ஆகையினால்தான் நாம என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம்? பழைய செய்தியை கேளுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாத சமுத்திரமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாத சமுத்திரம் எந்த அளவு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆசீர்வாத சமுத்திரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த ஆசீர்வாத சமுத்திரம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? 7:38 என்ன பார்த்தோம்? யோவான் 7:38 இருந்து, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஐ பிலீவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ரைட், ஓடுது பாருங்க. சமுத்திரத்தில் நிறைய எவ்வளவு ஆசீர்வாதம் வைக்க முடியுமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். இதை யார் ஆபரேட் பண்ணணும்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எப்படி அதை வெளிப்படுத்தினார்கள், இதை புரிஞ்சா போதும் பாருங்க. நமக்கு எக்ஸாம்பிள் பைபிளுக்கு வெளியே வேண்டியில்லைங்க. 2000 செய்திகளை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு இடத்துல கூட வேதாகம உதாரணம் இல்லாததை நான் பிரசங்கிக்கவே இல்லை. அது அவருடைய சுத்த கிருபை. வார்த்தையில தானே வல்லமை இருக்கு. எதுல வல்லமை இருக்கு? நல்லா கவனிச்சிடுங்க. வார்த்தையில தான் வல்லமை இருக்கு, ரைட்? அது எப்படிப்பட்ட வித்து? அழிவில்லாதது, இட்டர்னல், பயங்கர சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் நிறைந்திருக்குங்க. நம்முடைய செய்தியை கேட்டு ஒரு சிலர் நீங்க அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாரும் அற்புதம் செய்யணுங்க. நீங்க 50 செய்தியை கேட்டாலே போதுங்க, அற்புதம் செய்யக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு வந்துட்டு. அந்த அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை எப்பொழுது வந்தது? Day 1 of your salvation. நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் தகுதிப்படுத்தப்பட்டு விட்டீர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வல்லமைப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். ஆனா ஏன் அது வெளிப்படலை தெரியுமா? அந்த நாலேஜ் இல்லை எனக்குள்ள. அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்னால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறாங்கிற நாலேஜ் இல்லை. அப்போ என்னுடைய செய்தியை நீங்கள் ஒரு 50 செய்தியை கேட்டுட்டா உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துருது, தைரியமும் வந்துருது. சோம்பல் படாதீங்க, ரைட்? சோம்பலே படாதீங்க. அற்புதம் செய்கிறதை போல வருமானம் நிறைந்த ஒரு ஊழியம் எதுவுமே இல்லை. எல்லாராலும் செய்ய முடியும். பிரசங்கம் பண்றது கூட கொஞ்சம் சிரமங்க. பிரசங்கம் பண்ணா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. கிருபை பாருங்க. எனக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, இரவும் பகலும் வேதத்தை தோண்டிட்டே இருக்கேன். வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபை எல்லாம் சாதகமா இருக்கு. கேமரா வந்துடுது, துட்டு வந்துடுது, யூடியூப் ரெடியா இருக்கு, வியூவர்ஸ் நீங்க ரெடியா இருக்கீங்க. அது கூட கஷ்டங்க. அற்புதம் செய்யறது எல்லாமே எளிது, எளிதிலும் எளிது, எல்லாவற்றையும் விட எளிது. எப்படி சொல்றேன்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வச்சா சுகமடையுது, கஷ்டமா? மலையை பார்த்து பேசினா போயிருது, கஷ்டமா? ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமுத்திரம் நிறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், அதை நீ எப்படி ஆபரேட் பண்ணணுங்கிற கலையை நான் கற்றுக் கொடுக்க போறேன். இதுக்கு நீ 1 கோடி ரூபா ஃபீஸ் கொடுக்கலாம், சரிங்களா? பாருங்க, அந்த கண்ட்ரோல் எங்க இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட தான் இருக்கு. யாரிடத்துல இல்லை? தேவனிடத்துல இல்லை. நான் திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதமான சமுத்திரமாக நீங்க இருக்கிறீர்களே,
அந்த ஆசீர்வாத சமுத்திரத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை அதை எடுத்துக்கொள்ளுவதற்கும் ஜனங்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் அந்த கீயை உங்ககிட்ட கொடுத்துட்டாருப்பா. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். உதாரணங்கள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். யாரு எங்க ஆரம்பிக்கலாம்? யாத்திராகமத்திலே ஆரம்பிச்சிடலாம். இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? வெளிச்சம் வேணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கை சத்துருக்களுக்கு மேலாக ஓங்கி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் அந்த வெளிச்சம் இருந்தா என்ன செய்திடலாம்? இவங்க எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிடலாம். சத்துருக்களை நிர்மூலம் பண்ணிடலாம். யோசுவா அந்த ஆசீர்வாதமான சமுத்திரமான சக்தி எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சிருந்தாங்க. ரைட்? என்ன செஞ்சா போதும்? சூரியனை நில்லு என்று சொன்னா போதும். அதனாலதான் எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்குங்க. அவனுக்கு பைபிளே கிடையாதுங்க. ரைட்? ஆனா அவனுக்குள்ள அந்த நாலேஜ் இருக்கு. ஐ அம் நாட் an ordinary person. நான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை குறித்து நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சர்டிபிகேட்டே இல்லைங்க. ஆனா அந்த யோசுவாவுக்கு புரியுது பாருங்க. சூரியனே இங்க நில்லு, சந்திரனே இங்க நில்லு. பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்க. என்ன அறிஞ்சிருந்தா? எப்பா, ஐ அம் நாட் an ordinary man. He was not an ordinary man, but supernatural man. நான் பேசுற போதும் பவர் போய் அங்க ஸ்டாப் பண்ணணும்னு நம்புறாங்க. அவன் சாதாரண மனிதன் அல்ல என்பதை புரிந்திருந்தான். நீங்க எதை புரியணும்? நான் மனிதனே அல்லப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்க மனிதர்களே அல்லையே. அங்கே யோவான் 10:14-15. ரைட்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். யோசுவா, எலியா, எலிசாலா என்ன புரிஞ்சிருந்தாங்கன்னா, நாங்கள்லாம் அசாதாரணமான மனிதர்கள் என்று புரிந்திருந்தார்கள். இந்த 21வது நூற்றாண்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் மனுஷனே கிடையாது, நான் தேவனாக இருக்கிறேன். எனவே ஆசீர்வாத சமுத்திரத்தை திறந்து விடக்கூடிய அந்த ஆற்றல் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு இன்னொரு 1-2 உதாரணம் பார்ப்போம் பாருங்களேன். யாரு? எலியா, எலிசா. எலிசா எதை திறந்து விடுறான்? ஆசீர்வாத சமுத்திரத்தை நதிகள்ல திறந்து விடுறான். என்ன சொல்றான்? நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவிலே பஞ்சம் இருக்காது பேசுனாங்க. ரைட்? ஹalleluya. thank you lord for your goodness. அவ கிளவி ஆயிட்டா, குழந்தை இல்ல. கேயாசி வர கிண்டல் பண்றான். இவன் கேட்கறான், ஏமா அவளுக்கு அந்த அம்மாவுக்கு ஏதாவது வேணுமா? அப்ப நாம வந்தா நல்லா தங்குறதுக்கு இடம் கொடுக்குறா, சாப்பாடு கொடுக்குற, அந்த அம்மாவுக்கு ஏதாவது வேணுமா? கேயாசி சொல்றா, அவளுக்கு குழந்தை இல்லை. கிண்டலாவும் சொல்றாங்க, வயசும் ஆகி போச்சு, கிளவி ஆயிட்டாங்கிறான். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஏமா 10வது மாசத்துல உன் கையில ஒரு பையன் இருப்பான். ஆசீர்வாத சமுத்திரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை திறந்து விடக்கூடிய அந்த பவரையும் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார், நம்முடைய கரத்துல வைத்திருக்கிறார், நம்முடைய ட்ரெஸ்ல வச்சிருக்கிறாருங்க. ஹalleluya. பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. என் கர்ச்சிப்பை கொடுத்து, ஏமா அந்த அம்மாவுடைய முதுகுல வையினா பொத்துனி விழுந்துடுறாங்க. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் பவர் எங்க இருந்து போகுது? ஆசீர்வாதமா சமுத்திரமாகிய என்னிடத்திலிருந்து போகிறது. அது உன்னிடத்திலிருந்து போகும். You are fully qualified as well as you are fully empowered. For what? To perform miracles like Jesus. For what? To establish his kingdom. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. Hallelujah. நீ பேசினா போதும், நீ கை வச்சா போதும், நீ கால் வச்சா போதும். கால் வைக்கவில்லை என்றால் யோர்தான் நதி திறந்திருக்காதுங்க. எதனால யோர்தான் நதி திறந்தது? தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் அந்த வல்லமையான சமுத்திரம் நிறைந்த வல்லமையை வைத்திருக்கிறார். இது அறிஞ்ச பாருங்க. ஒரு பிணத்தை விடுறதில்லை, ஒரு டெட் பாடியை விடுறதில்லை, ஒரு சிக் பீப்புளையும் விடுறதில்லை. நடக்குதோ நடக்கலையோ நான் அட்டெம்ப்ட் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் எனக்கு 1000 ஏக்கர் இடம் வரப்போகுது. எதுக்கு?
உங்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுக்க, 500 ஏக்கரை விற்று 5000 கோடிக்கு விற்று பெரிய பில்டிங் கட்டி உங்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் கட்டி இலவசமாக சாப்பாடு போட்டு ஒரு வருஷத்தில் உலகத்தை உலுக்குகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்களை நம்ப வச்சுட்டா போதுப்பா. புதுசாக ஒன்றும் உங்களுக்கு தர வேண்டியதில்லை. I need not qualify you. I need not empower you. You are already qualified. You are already empowered. இதை ஏற்றுக்கொள்ள வைப்பதாக ஊழியம். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. Thank you Master. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த ஹெட்டிங் எழுதும் போது நதி என்று எழுத போனேன். அப்புறம் அதை அடிச்சுட்டு ஆசீர்வாத கடல்னு எழுதுனேன். ஆவியானவர் சொல்லிட்டார், இது ஆசீர்வாத கடல் இல்லப்பா, ஆசீர்வாத சமுத்திரம்னு பேசுறார். ஹல்லேலூயா. இதுல 2 இருக்குங்க. ஒண்ணு, ஒரு லக்ஸுரி லைஃப் இருக்கு, ரைட்? ஆமா, நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, பெரிய புகழ் அடைந்து விடுவீர்கள். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில உண்மை உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். இவை எல்லாமே நிறைவேறணும். This is number 1. Number 2, it has awesome responsibility. லக்ஸுரி இருக்கு, பொறுப்பு இருக்குதுங்க, ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து இந்த வையகத்தை ஆசீர்வாத நதிகளால் நிரப்பக்கூடிய தகுதியையும் வல்லமையையும் நீங்கள் நிறைவாக பெற்றிருக்கிறீர்களே. நீ எப்படி அழைக்கப்படலாம்? ஆசீர்வாத சமுத்திரமே. ஓ பிளஸட் ஓஷன், ஓ பிளஸிங் ஓஷன். உன்னிடத்திலிருந்து நதிகள் போயிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த ஐசியூல அது நடந்தது. நான் உள்ள போயிட்டு வரேன், ஐசியூல இருந்து அவ்வளவு வரை சோமாய் போயிடுறான். ஒரு நிமிஷம் தான் உள்ள போனேன், ஒரே ஒரு நபருக்காக. அங்க இருந்த 8 பெட்டும் காலி ஆயிட்டுங்க. ஆசீர்வாத சமுத்திரம். நம்ம இப்படி சொல்லுமா? ஹூ ஆர் யூ? பிளஸிங் ஓஷன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்த? அவ்வாறு என்ன கேட்டா என்ன சொல்லணும்? ஐ ஆம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட். இப்ப கேட்டா என்ன சொல்லணும்? ஐ ஆம் பிளஸிங் ஓஷன். சொல்லுங்க. அப்பொழுதுதான் நீங்க இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன வார்த்தைக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்குறீங்க. இன்னும் என்ன சொல்லலாம்? பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் உலகுக்கு உப்பாக இருக்கிறேன். பிரதர் நீங்க how are you? I am salt to the world. என்னைக்குங்க இதை சொல்ல போறோம்? எழுதி தந்து 2000 வருஷம் ஆச்சுங்க. பேப்பர்ல தான் இருக்கு. எழுந்திருங்க. எலும்பு மகளே எலும்பு, எலும்பு மகனே எலும்பு. வேலை இல்லை, குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகல, தூக்கி தூர போட. அவ்வளோத்தையும் மேலானவைகளை சிந்திக்க ஆரம்பி, மேலானவைகளை அட்டெம்ப்ட் பண்ணு. இவையெல்லாம் தன்னால ஓடி வந்து ஒட்டி கொள்ளும். அடுத்த தலைப்பு கிடைச்சு பாருங்க, ஓடி வந்து ஒட்டி கொள்ளும். இப்படிதான் ஆவியானவர் எனக்கு தலைப்பெல்லாம் கொடுக்கறாரு. உட்கார்ந்தானா 10 நிமிஷத்துல அவ்வளவு பாயிண்டையும் தந்துட்டாரு, அவ்வளவு வசனத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது இன்பமயமான வாழ்க்கை, அது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, அது வியாதி இல்லாத வாழ்க்கை, அது விரக்தி இல்லாத வாழ்க்கை, அது விக்கிரம் இல்லாத வாழ்க்கை, அது விபத்து இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகாபாக்கியவான்கள். ஏனென்றால் ஆசீர்வாத சமுத்திரமாக நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த செய்தியை ஒரு 10 முறை கேளுங்க. உங்கள் பஞ்சம் பஞ்சாய் பறந்து போயிடும். உங்களுடைய வியாதியை தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் திரையிலே காணுகிறீர்கள் அல்லவா? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். இந்த நிலத்துல விதைங்க. இந்த விதை என்ன செய்யும்? 1000 மடங்கு பெருகி உங்களுக்கே வந்து சேரும். நான் அப்படி ஜெபம் பண்ணட்டுமா? பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நான் விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழுவதாக, இந்த இருதயங்கள் நல்ல நிலமாக மாறுவதாக, அவர்கள் வளர்ந்து பெருகி 1000 மடங்கு கனி கொடுப்பதாக. இந்த பிள்ளைகள் விதைத்திருக்கிற இந்த விதையானது, இந்த காணிக்கையானது 1000 மடங்கு பெருகி அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வந்து சேருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும்
வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.